முதலாவது அல்லாஹ்வுடைய அறிவில் பதியப்பட்ட விடயம், இரண்டாவது அதை பேணை பார்த்து எழுதியது, மூன்றாவது மலக்குமார்களால் வகுக்கப்பட்டு எழுதப்பட்டது, நாலாவது ஒரு மனிதனின் பிறப்புக்கு முன்னர் தாய் வயிற்றில் வைத்து இந்த விடயங்கள் எழுதப்பட்டது. இது எதுவுமே புதிது கிடையாது. ஏற்கனவே உள்ள அல்லாஹ்வுடைய அந்த மனப்பதிவில் உள்ள விடயத்தை தான் திரும்ப திரும்ப புதுப்பித்து புதுப்பித்து உறுதிப்பட எழுதப்பட்டது. இது நாளோடும் முடிவது கிடையாது. அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து உலகத்தில் பிறந்து விட்டால் அந்த பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பழைய விடயங்கள் இவனுடைய ஏட்டில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது என்று பார்த்து பார்த்து நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு பேருதான் கவா. பிறப்பதற்கு முன்னர் நடந்தது எல்லாமே கதிர்,